பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். மகப்பேறியல் மகராசியோடு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்தியாவில் குழந்தையின்மை அப்படின்ற பாதிப்புக்கு பல தம்பதியினர் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மருத்துவ இதழ்களில் பல கட்டுரைகள் படிச்சிருக்கிறோம். அது ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் இருந்தது. இது பற்றி எல்லாம் பேசலாம். மேடம், குழந்தையின்மை இப்போ ஒரு 10 தம்பதியினர்னா 3 பேருக்கு ரொம்ப காமனாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் மேடம்? ஏன் தொடர்ச்சியா இது ரொம்ப அந்த ஸ்கேல் அதிகரிச்சுட்டே போற மாதிரி தெரியுது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல மாதவிடாய் வரதே பெண்மணிக்கு ஒரு 10 தரம் கூட மாதவிடாய் வராது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனோன்னு 9வது மாசத்துல குழந்தை பிறக்கும். அப்புறம் பால் கொடுத்துட்டே இருப்பா. அவ குழந்தைக்கு 3 வருஷம் மட்டும் கொடுப்பா. அவ பால் நிறுத்தின உடனே செகண்ட் குழந்தை பிறந்துடும். அது முடிஞ்சு 3வது குழந்தை. 9 குழந்தை அப்படிதான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். பட் இப்போ எல்லாருமே எஜுகேட்டட், எல்லாருமே படிக்க போயிடுறா. அப்புறம் பொண்ணோ பிள்ளையோ வேலைக்கு போனாதான் அந்த குடும்பம் தேர முடியறது, பணம் வேணும். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டாவா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஆனதை அபார்ஷன் பண்ணிடுறா. ஏன்னா we are not stabilized, எங்களுக்கு இன்னும் புதிய வசதி வரல. ரொம்ப கேரியரிஸ்டிக்கா லைஃபை பார்க்கறது. அது கரெக்ட் சூழ்நிலையில குறிப்பிட்ட மெடிசனோட சரியா பண்ணலன்னா உடனே அவ கருவினை குழாய் பாதிப்பு ஏற்படுறது. அண்ட் ஏஜ் கூட கூட உங்களுக்கு வியாதிகள் கூடுறது. லேட் மேரேஜ் ஆஃப்டர் 30. பல பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு ரீமேரி பண்றா. அது இன்னொரு காரணம். அப்புறம் மென் ஆர் அண்ட் ஹை ஸ்ட்ரெஸ் ஃபார் ஜாப், ஐடி, நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறச்சே தட் urge for sex is gone. They don't want to have sex, they're very tired. அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்னால ஆண்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருந்து. அப்புறம் அவ பிளான் பண்ணி 5 வருஷம் மேரீட்னா இப்போதான் டாக்டர் 1.5 வருஷமா ட்ரை பண்றோம். இல்லை, அதுக்குள்ள அவ கர்ப்பப்பையில கட்டி வந்துடுது. அதனால நான் கட்டி எடுத்துட்டு உடனே திருப்பியும் கட்டி வந்துடும், ஜாக்கிரதை. 3 months நீங்க திருப்பியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் பெர்மனன்ட் கியூர் கிடையாது, கட்டி வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ there are many reasons for infertility. கர்ப்பப்பை சைஸ்லேருந்து கரெக்டாக மாதவிடாய் வரதுலேருந்து, கட்டி வரதுலேருந்து, மேலுக்கு உயிரினு குறையிறதுலேருந்து நிறைய இருக்கு. So every case is different. Acceptance is different. Disappointment is different. So அவளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவளை கன்சோல் பண்ணி பிலீவ் பண்ணி வச்சாதான் அவளுக்கு வர முடியும். இப்போ சிலருக்கு என்ன எல்லா மருத்துவ சோதனையில கடந்தும் சில நேரங்களில் குழந்தையே இல்லாத ஒரு நிலையில தத்து எடுத்துக்கிறது அப்படின்றது இங்க எப்படி இருக்கு மேடம்? அந்த மனநிலைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்களா? அது டெஸ்டி பேபி வரதுக்கு முன்னால எல்லாரும் தத்து தான் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் வாட் இஸ் த ஒரிஜின் ஆஃப் தி சைல்டு? தத்து எடுக்கிற குழந்தை சோர்ஸ் நமக்கு தெரியறது இல்லை. அதனால சம் குவாலிட்டிஸ் வி டோன்ட் நோ. அதை we are giving to a family. So it's unfair that therefore இப்போ எக் டொனேஷன் பண்ண நிறைய லீடர்ஸ் தேர் நோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அந்த வடை தாய்க்கு கொடுக்கறது, முட்டை கொடுக்கறதுக்கு எல்லாமே ஏஜென்சிஸ். ஸோ அவன் வழியாக வருவான். அவன் வழியாக வந்தால் கூட we have to check them thoroughly. கம்ப்ளீட்டாக வியாதி இல்லையா, அந்த பரவர வியாதி எதுவும் இல்லையா, அவள் கர்ப்பப்பை நீட்டாக இருக்கா, ஹஸ்பண்டோட சேராமல் இருப்பாள் அந்த 9 மாதம். அவள் இங்கே இந்தியாவில் அந்த ப்ராப்ளம் ரொம்ப வருதில்லை. ஏன்னா அவன் வருது பணத்துக்காக மட்டும்தான். ஸோ த ஹஸ்பண்ட் மாமியார் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி வராங்க. பட் ஃபர்ஸ்ட் நான் வடை தாய் பண்ணுறச்சே நானே சூஸ் பண்ணி, அந்த பெண் கல்யாணம் ஆகிட்டு பெரிய கடனில் இருப்பா. அவன் அம்மா கஷ்டப்படுறா, டாக்டர் எனக்கு பணம் வேணும், இதை நான் பெற்று கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த கடன் அடைஞ்சிடும். அந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்க எங்களுக்கு முதல்ல. இப்போ இட்ஸ் கம்மிங் ஒன்லி த்ரூ ஏஜென்சி. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ரெண்டட் ரூம், ரெண்டட் ஹவுஸ். அவளுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் வித் பேபி கிடையவே கிடையாது. ஏன்னா நஞ்சு வழியா தான் ரத்த ஓட்டம் குழந்தைக்கு போறது. அவளோட பிளட் டைரக்டா குழந்தைக்கு போறது இல்லை. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இந்த ஸ்பாஞ்ச் நடுவில் வச்சு தண்ணி இங்கே போட்டால் இங்கே தண்ணி வரா மாதிரி அந்த நியூட்ரிஷன் மட்டும் தான் குழந்தைக்கு போகிறது. ஸோ ஐ என்கரேஜ் வடத்தாய் குழந்தையே இல்லைங்கிறதுக்கு ஹஸ்பண்டோட குழந்தைய ஒத்தி பெற்று கொடுக்குறா இல்லையா, அவளோடதாவும் இருக்கலாம் முட்டை. ஸோ அவள் குழந்தைய 100 பெற்று கொடுக்குறா. ஸோ யூஸ்வலி டெலிவரி ஆனதும் அந்த வடைய தாய் நாங்கள் வேற ரூம்ல போட்டுருவோம். அவளுக்கு கனெக்ஷன் இருக்காது, குழந்தைய பார்த்துக்கவும் மாட்டா. அவள் போலாங்கிறச்சு உடனே போயிடுவாள். ஒரு குழந்தை அப்படின்றது ரொம்ப என்னதான் இருந்தாலும் ஒரு திருமணம், ஒரு வாழ்க்கையில குழந்தைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஹாப்பினஸை கொடுக்குதுன்னு தமிழ் குடும்பங்கள் நம்பிட்டு இருக்கிறப்ப மேடம், இப்போ நவீன அறிவியெல்லாம் வந்துட்டே இருக்கு. நீங்களே நிறைய விஷயங்கள் தொழில்நுட்பத்தில் ஸ்டேஜ் பிஜிஎஸ் பிடிஎஸ்னு ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம கடந்துட்டு இருக்கோம்லாம் நீங்கள் சொல்கிறப்ப மேடம், இனி இந்த குழந்தையின்மை அப்படின்றதெல்லாம் இல்லாத அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்து அந்த பிரச்சனையே இல்லாமல் மாற்றும்னு நம்புறீங்களா? நவீன இப்போ டெஸ்டிஸ் எடுக்க வேண்டிய நிலைமை வருதுன்னா அந்த டெஸ்டிகுலர் டிஷ்யூவை கல்ச்சர் மாதிரி வளர வச்சு அதுலேயே ஸ்பர்ம்ஸ் உண்டாகும்.
ஓகே. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண் வந்து 45 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணி போகிறேன், என் முட்டையை ஒரே வைங்கன்னா அந்த எக்கை ஹைப்பர்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 25-30 முட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது அவளோட ஜெனரேஷன் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வருஷம் அந்த பதப்பெட்டியை ஒழுங்காக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ வருஷம் அந்த முட்டை உள்ளே இருக்கும். அப்புறம் நாங்கள் ஆண் பெண் நாங்கள் வித்தியாசம் பார்க்க மாட்டோம். லீகலி இட் இஸ் ராங். நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸ்க்கே தெரியாது என்ன குழந்தை பிறக்க போகிறதுன்னு, யாருக்குமே தெரியாது, நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த நிகழ்ச்சியோட இறுதியாக மேடம், இவ்வளவு நவீன துறைகள், அதில் அறிவியல் முன்னேற்றங்கள், உங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கப்பே இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட, எவ்வளோ கமிட்மெண்ட்டோட, எவ்வளோ பேஷனேட்டோட இருக்கிறீங்க அப்படின்லாம் தெரியுது மேடம். ஆனாலும் இப்போல்லாம் வந்து மேடம், முன்பு வந்து இதெல்லாம் பணக்காரவங்களுக்கான வியாதி அப்படின்லாம் நம்ம கிண்டலாலாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அப்படிலாம் இல்லை. சாதாரண ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு கூட பெரிய பெரிய வியாதி, கேன்சர் அது இதெல்லாம் வர அப்படி சூழல்ல மேடம், ஒரு ஏழை தம்பதியினருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுவதற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கானா? ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி அதை நம்ம எப்படி மேடம் அவங்களுக்கு, ஏன்னா உங்களை மாதிரியான மருத்துவர் தான் அதை சொல்லணும், எப்படி அவங்களுக்கும் அதை சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். சுனாமி வந்த போது நிறைய கப்பிள்ஸ் வந்து அவன் ஒரு குழந்தை போட்டு ஒரு குழந்தை இருக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் குடும்பத்தோட அவ்வளோ பேபிஸும் போயிடுச்சு. 4 குழந்தை, 3 குழந்தை, 2 குழந்தை, ஒரு குழந்தை, எல்லா குழந்தையும் நெருக்கதியா அவங்க கப்பல் மட்டும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த சுனாமி அவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கும் நான் ஃப்ரீயாக டெஸ்டி பேபி பண்ணி கொடுத்தேன். ஸ்டெர்லைஸ் வேற பண்ணியிருப்பா. அந்த சமயத்தில் அவங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயாகவே சோதனை குழாய்க்கு பண்ணி கொடுத்தோம். இப்போவும் எங்ககிட்ட நிறைய தூரம் ஃபெயில் ஆகிட்டு வர்றவங்க, தி வே தி ட்ரெஸ் யூனோ, க்ளூ கொடுக்க விரும்பலை. ஸோ அப்போ வந்து நான் சொல்லிவிடுவேன், அது ஒரு நிக் நேம் வச்சுருக்கோம். இல்லை அவங்க ஃப்ரீயாக மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுவாங்க. என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ எவ்வளோ குறைக்கலாம், எவ்வளோ டெஸ்ட்டை குறைக்கலாம், உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம். டோனர் எப்படின்னா ஏற்கனவே எங்களுக்கு டொனேட் பண்ண வரப்பா, அதை ஃப்ரீயாக போடலாம். பணம் வந்து சார்ஜ் என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம், எப்படா இல்லைங்களே கையை வெளியில் போட்டுட்டு தான் போகிறான்னா. ஸோ நம்ம விட்டு போகிறது பேர் புகழ் மட்டும்தான். இப்போ எங்கள் அப்பாவை எங்கே போனாலும், ஐயோ அவர் மாதிரி இருக்கீங்க நீங்கள், அவரை தொடுற மாதிரி இருக்குது, நாங்கள் தொட்டுக்கலாமான்னு சொல்லி என்னை தொட்டு பார்ப்பாங்க. ஸோ எங்கள் அப்பா விட்டுட்டு போனது அது. எங்கள் அப்பா நல்லா இருந்தாங்கன்னா எங்கள் அம்மா தான் காரணம். அம்மா பற்றி புக் எழுதியிருக்கேன். ஷி வாஸ் த டேப் ரூட் ஃபார் அவர் ஃபேமிலி. எங்கள் குடும்பத்தையே ஒன்று சேர்த்து வச்சாங்க. எங்கள் அம்மா மாதிரி நானும் எங்கள் குடும்பத்தை சேர்த்து நாங்கள் 9 பேர் சிஸ்டர்ஸ் தான் இதை இனாக்ரேட் பண்ணினோம். அதனால் வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிச்சா எல்லாமே சரியாகவே அமையும். ஒரு உயிரை கொடுக்கறதுக்கான வந்து இறைவன் சொல்லுவாங்க, மருத்துவருக்கு தான் அடுத்து படைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு உயிரை சேவ் பண்ணுறது, ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. உங்களோட கமிட்மெண்ட் சொன்னீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உங்களால் உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு. நான் இறுதியாக கேட்டது என்னென்னா, உங்களை போன்ற நிறைய மருத்துவர்கள் இந்த துறைக்கு வரணும், இந்த எண்ணத்தோடு வரணும். அது மட்டும் இல்லாமல் அரசும் இதற்குள் நிறைய ஃபண்டிங், இன்னும் இதுக்குள்ளே என்னென்ன செய்ய முடியும் அப்படின்லாம் யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம். இன்னும் நிறைய பயணங்கள், நிறைய வெற்றிகள் உங்களுக்கு சேரணும். ஏன்னா உங்களுடைய வெற்றி அப்படின்றது நிறைய தம்பதியினர், நிறைய பெண்களின், நிறைய குடும்பத்தினுடைய கனவுகளை தான் நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க. நிறைய வெற்றிகள் வந்தடைய பேசும் தலைமை சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இவ்வளோ தூரம் என்ன பப்ளிக் அவேர்னஸ்க்கு கொண்டு வந்தால் சில பேருக்கு புரியிற மாதிரி சில சொன்னதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த உங்களோட சேனலுக்கு என்னோட முழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி மேடம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவன் எழுதியிருப்பான். ஒரு குடும்பத்திற்குள் குழந்தை எந்த அளவுக்கு முக்கியமாக மாறி இருக்கிறது, எந்த அளவு கனவுகளோடு இருக்கிறாங்க அப்படின்ற இடத்துல எல்லாம் நவீன அறிவியல் துணையோடு அவர்களினுடைய கவலைகளை, கனவுகளை போக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த மகப்பேறியல் துறை நகர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த துறையின் மகப்பேறியல் மகராசியாக இருக்கக்கூடிய கமலா செல்வராஜ் டாக்டர் அவர்களோடு தான் அந்த பயணம் வெற்றிகரமாக போயிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளோடு பேசும் தலைமையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.